அவரைக்காய் சாம்பார். ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ராஜகீழ் பக்கத்தில் ஸ்ரீ ரமணாஸ் வெஜ் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் வந்து இங்கே வந்து ஒரு மதிய டைமில் மீல்ஸ் சாப்பிட்டு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஒரு மீல்ஸ், அதாவது நார்மல் மீல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்பெஷல் மீல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வந்து ஒரு பெஸ்ட்டான வெஜ் மீல் ஸ்பாட் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போய் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு. ஓகே. வெஜிடபிள் சூப்பு, பக்கோடா, ஆனியன் பக்கோடா, முருங்கைக்காய் அவரைக்காய் சாம்பார். ஓகே. மிளகு ரசம், காரக்குழம்பு, வெஜ் குருமா. இது வந்து கொத்தவரங்காய் பொரியல், இது கூட்டு, சவுச்சவ் கூட்டு. ஓகே சார். வெஜிடபிள் பிரியாணி, உருளைக்கிழங்கு போட்டு இது மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு, தயிர், துவையல், சப்பாத்தி, ரைஸ் வந்து அன்லிமிட்டடா சார்? அன்லிமிட்டட் ரைஸ் வாங்கிக்கலாம். ரைஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ரைஸ் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே. நம்ம சார் இது நம்ம கிட்ட வந்து 220க்கு இது ஸ்பெஷல் மீல்ஸுங்களா? ஸ்பெஷல் மீல்ஸ். நார்மல் சார்? நார்மல் 150. நார்மல் வந்து 150ங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். சாப்பிட்டு பார்த்து எப்படி? வெல்கம், தேங்க்ஸ். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வேணாம் சார், இப்போதைக்கு வேணாம். ஓகே, நம்ம வந்து ஸ்ரீ ரமணாஸ் ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து அந்த சூப்பர்வைசர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்னென்னட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து ஆனியன் பக்கோடாலாம் தந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 300 மீல்ஸில் வந்து அங்கே சங்கீதாவில் சாப்பிட்ருக்கோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, பட் அங்கே வந்து ரொட்டி மாதிரி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, எல்லாத்தையும் எடுத்து தனியாக வெளியே வச்சுட்டு நம்ம 1 by 1 ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொத்தவரக்காய் கூட்டு, துவையல், வத்த குழம்புலேருந்து எல்லாமே பக்கா வச்சுருக்காங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஃபஸ்ட்டு சப்பாத்திலேருந்து ஆரம்பிப்போமா? சப்பாத்திக்கு குருமா. ஓகே, சப்பாத்தி குருமா ட்ரை பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? ஓகே, சப்பாத்தி குருமா. நல்லா இருக்குங்க. இந்த ஸ்பைஸ்னஸ்லாம் திடீர்னு அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. நல்லா தேங்காய்லாம் அரைச்சி போட்டு ஒரு அருமையான குருமா சொன்னேன். நல்லா இருக்கு. நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. லைக் வந்து கேரட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு சும்மா பட்டை கலப்புற மாதிரி ஒரு குருமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 220. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பருப்பு பொடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு சின்ன பவுலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணால் இப்போ வந்து வெஜ் பிரியாணி, அதாவது ஒரு சின்ன பவுலில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சொல்கிறாரு சூப்பை மறந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த சூப்பை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து டொமேட்டோ சூப். ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ளே மீல்ஸ் அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். இது என்ன? இது நார்மல் இது பருப்பு பொடி, நெய்யா? ஓகே, ஓகேண்ணா. பருப்பு பொடி, ஓகே. ஸோ அண்ணா வந்து ஒரு அண்ணா வந்து என்ன சொன்னார்னா சூப்பை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு பண்ணுங்கன்றாரு. இன்னொரு அண்ணா வந்து பருப்பு பொடி ட்ரை பண்ணினாரு. ஸோ நம்ம சூப்பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். டொமேட்டோ சூப் நல்லா இருக்குங்க. டொமேட்டோ சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து அண்ணன் கொடுத்த அந்த இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவோம்.
பருப்பு பொடி. ஸோ பாருங்கள் மக்களே, நல்ல நெய்யை ஊற்றி பருப்பு பொடியை போட்டு ட்ரை பண்ண போகிறோம். நெய்யோட மனம் அப்படி இருக்கு மக்களே, அல்டிமேட். ஆக்சுவலி நான் அப்படி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இந்த வெஜ் பிரியாணிலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு பொடி அல்டிமேட்டு. ரைஸ் வந்து சொல்லி ஆகணும், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சில இடத்துல சாஃப்டாக ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. முழுங்கவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சாம்பாரில் முருங்கைக்காய் இருக்குது. அருமையான சாம்பாருங்க. நல்லா ஒரு மாங்காய் கன்சிஸ்டன்சி, ஒரு புளிப்பு இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டு தெரியுது. நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது சாம்பார். உண்மையிலே நான் வந்து வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த ஆனியன் பக்கோடா விட்டுருவாங்க. சரிங்களா, ஆனியன் பக்கோடா வந்து நல்லா இருக்கும். யூஸ்வலாக நம்ம வெளியே சாப்பிட்ற பக்கோடா மாதிரி தான் நல்லா இருக்கும். ஒரு சைடிஷ் மாதிரி இப்போ வந்து மீல்ஸோட நிப்பாட்டிட்டு வேறு எதுவும் சைடிஷ் பெருசாக போகலாம், இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு லைட்டாக ட்ரை பண்ணிடுவோம். எல்லாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு பக்காவாக இருக்குது குழம்பு. அடுத்தது மோர் இருக்குது, அதாவது இது உருளைக்கிழங்கு போட்ட மோருன்னாரு. அப்புறம் கூட்டு இருக்குது. ஸோ கூட்டெல்லாம் நம்ம அப்படியே போட்டு சைடில் ட்ரை பண்ணிடுவோம். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல், ஸோ அதையும் ட்ரை பண்ணிடலாம். வத்த குழம்போட அந்த புளிப்பு இருக்குது. இந்த வத்த குழம்புல லைட்டாக ஒரு காரம் இருக்கணும்னு வைங்களேன், அதாவது அந்த கசப்பு தன்மை அதுவும் இருக்குது. நல்லா இருக்கு. மோர் குழம்பு வந்து பொட்டேட்டோ போட்டதுன்னாரு. ஆக்சுவலி மோர் குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது மக்களே. ஆக்சுவலி மீல்ஸ் வந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், பட் நம்ம வந்து அவ்வளோ மீல்ஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நம்ம லைட்டாக தான் வந்து டேஸ்ட்டாக அதிகமாக பண்ணுறோம். நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த அப்பளம் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிடணும். இந்த ரசத்துக்கு இந்த அப்பளம் எல்லாம் மிக்சடாக சாப்பிட்டோன்னா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நான் எப்பயுமே ரசத்தையும் மோரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் எங்கே போனாலுமே. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரசம் அப்பளத்தையும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஐ திங்க் நம்ம ஃபைனல் எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மக்களே, நார்மலாக ஒரு மீல்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த பொடி நெய் வராது. அதுவே ஸ்பெஷல் மீல்ஸுக்கு போனீங்கன்னா பொடி நெய் அவைலபிள். ஓகே மக்களே, சாப்பிட்டதில் இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் உண்மையிலே ஸ்பெஷல் மீல்ஸ் தான். நீங்கள் வந்து ரமணாஸ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் டச் வந்து டெசர்ட், அதாவது கேசரி ட்ரை பண்ணிடுறேன். ஆஹா, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒயிட் கேசரி என்னென்னா கம்மு மாதிரி இருக்கும், பட் இங்கே அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. அண்ணாச்சு குட்டிங்கெலாம் போட்டு நல்லா இருக்குது சாப்பிட. ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை சாப்பிடாம போயிட்டோம், கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம்